உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அக்காவினுடைய அந்த அக்கா பொங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அக்கா பேசுறத அமைதியா கேட்கிற வேட்பாளர் கடமை. அதனால முதலாளி கெஞ்சாதிக முதலாளி, வேற வழி இல்ல. சரிங்களா? ஜெகன் முதலாளி கட்சிக்காக அவர் அதிமுக திமுக போயிருந்தா நல்ல வருமானம் கிடைச்சிருங்க. ஐயா இசை தேடி தேடி கூப்பிட்டு இருக்காரு. உண்மையிலேயே சொல்லவா, மற்ற கட்சிகள் எல்லாம் மற்ற கட்சியினுடைய ஆட்களை தேடி போய் வீட்டுல யாரையுமே கூப்பிட மாட்டாங்க, தேடி போய் யாரையும் கேட்க மாட்டாங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு திமுகவிலையும் சரி, அதிமுகவிலையும் சரி, காங்கிரஸ்லயும் சரி, பிஜேபிலையும் சரி, தொடர்ச்சியாக எல்லா பக்கங்களையும் வாய்ப்புகள் கிடைக்குது. ஏன்னா நல்லவர், யாருக்கிட்டையும் போய் 10 பைசா காசு வாங்க மாட்டாரு, அது நிதியாவும் வாங்க மாட்டாரு, மூலலாம் வாங்க மாட்டாரு. ராஜா நல்லா இருக்க நல்லா இருக்கு. ஐயாவை கேட்டு சொல்லுங்க. உண்மையிலே இவரை காசு ஏதுன்னு தெரியல. எங்கள்கிட்ட நான் இருக்கேன். நான் 7 லட்சம் 8 லட்சம் சம்பாதிச்சேன். பேராசிரியரா ப்ரொஃபஸரா வேலை பார்க்கும் போது வெளிநாடுகள் எல்லாம் போய் வேலை பார்த்து 7 லட்சம் 8 லட்சம் மாத சம்பளமே வாங்கியிருக்கேன். ஆனா உண்மையில இந்த வரை கடமை இருக்கு. இந்த ஸ்பீக்கரை மாத்த சொல்லி ரொம்ப நாளா கெஞ்சிறான். உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க மைக்க 40 நாளா கேட்கிறேன். இந்த மைக்க ஆன் பண்ணாலும் பேசி, ஆஃப் பண்ணாலும் பேசி, இப்படி மைக்ல பேசிக்கிறேன். சத்தியமா இந்த ஸ்பீக்கரை மாத்த சொல்லி இந்த ஸ்பீக்கர் திடீர்னு கத்தும். இங்க இருந்து பேசும்போது என்ன பேசணும் தெரியாது. இப்ப அந்த வண்டி போச்சுல, அந்த வண்டியில ஸ்பீக்கர் சவுண்ட், அது ஆட்டோவில் இருக்க ஸ்பீக்கர் சவுண்ட் பாருங்க. இதுலயும் பாருங்க. உண்மையிலே சொல்றோம், பிச்சை எடுத்துதான் கட்சி நடத்துறோம், பிச்சை எடுத்துதான் பிரச்சாரம் பண்றோம். உங்க முன்னாடி நிக்கிற நானு படிச்ச படிப்பு 9 பட்டப்படிப்பு, இந்தியாவினுடைய உயரிய பட்டப்படிப்பு, PhD முடிச்சுட்டு முனைவர் பட்டமும் சொல்லக்கூடிய மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை. நீங்க போய் கேட்டு பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல PhD முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன். பார்த்த வேலையை ரிசைன் பண்ணி தேர்தலை போட்டிட்டேன். வேலையை விட்டுட்டு வந்து தேர்தலை போட்டிட்டேன். தேர்தலை போட்டியிட்ட ஒரே காரணத்திற்காக அரசியல்வாதிகள், ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள் செய்த தவறுகளை கேள்வி கேட்ட காரணத்திற்காக என்னை தொடர்ச்சியா கேசப்பட்டு இருக்கான். தொடர்ச்சியா கைது மிரட்டி பார்த்தான். அரசியலை விட்டு மிரட்டி பார்த்தான். ஒத்து வரல. கேச போட்டான். ஒத்து வரல. பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிச்சு பார்த்தாச்சு, உடச்சு பார்த்தாச்சு, வடிவில் மாதிரி விட்டேன். அவனை என்ன செய்யறதுன்னு. நாங்கள் ஜெத்தனாய் மேல எத்தனை லாரி எவ்வளவு கேஸ் வேணாலும் போடுறான். நீ என்ன அனுப்பிடுவ? அதிகபட்சம் கேஸ் போடுவேன். இவன் முதலே கேஸ் பண்ண என்ன காலேஜ் படிக்கல, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கல, என்ன கேஸ் போட்டேன். எனக்கு அப்ப கேஸ் தெரியும். முதல் ஜெயிலுக்கு போய் அழுதுட்டு போனேன். அப்புறம் பழகிட்டு இதுதான் நம்ம தலையெழுத்து, இப்படிதான் ஆகி போச்சு. பார்க்கப்பட்டுதான் சீரழிஞ்சு ஆளுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா போட்டிட்டோம். தொடர்ச்சியா கேஸ் மேல கேஸ். இதுக்கப்புறம் என்ன செய்ய பொண்ணா கொடுக்க போறாங்க. பொண்ணு கொடுப்பாங்களா? நிறைய கேஸ் இருக்கு, உங்க மேல பொண்ணு கொடுங்க. கொடுக்கவே வேண்டாம், தேவையில்லை. புரியுதுங்களா? அப்ப நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக. இங்க பாருங்க, அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. இந்த சேவையை செய்வதற்கு எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறான்? கொஞ்சம் சிந்திங்க. படிச்ச பிள்ளைய படிப்பை விட்டுட்டு வந்திருக்கிறான், பார்த்த வேலையை விட்டு வந்திருக்கிறான், கடன் வாங்கி வேலை செய்யறான். இந்த கடன் அடிக்க அடுத்த 2 வருஷம் ஓடுவோம். நிறைய பேர் உங்களை மாதிரி தாய்மார்கள், தந்தைமார்கள் இந்த வருஷம் தேடி 500, 1000, 2000, 5000, 10,000 நிதி கொடுக்குறாங்க. 100 பேர் என்ன கொடுத்துருப்பாங்க. இதுகளை வச்சுதான் குழப்பம் வருது. எப்படியாவது தேர்தலை முடிச்சிடணும், எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துற சின்னத்தன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இதுக்கடையில ஐயா இசைக்கு சுப்பையா செய்யக்கூடிய கொடுமைகள், அவர் செய்யக்கூடிய பேரம் பேசுறது, அவருடைய ஆட்கள் செய்யக்கூடிய கொடுமை, போலீஸை வச்சு மிரட்டுறது, தேர்தல் ஆணையத்தை வச்சு மிரட்டுறது, இன்னும் சொல்லலாம் எங்க கட்சிக்குள்ளேயே அவர் ஆள் வச்சிருக்காரு, அதை வச்சு மிரட்டுறது. இப்படி தொடர்ச்சியாக ஐயா இசைக்கு சுப்பையா செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுகிற ஒரே காரணத்தினாலே மிரட்டப்படுகிறோம். உங்கள் முன்னாடி நாங்கள் செய்யறது அரசியல் மட்டுமல்ல, எங்கள் உயிரை பணைய வைத்து இந்த கட்சிகள் செய்யக்கூடிய கொடுமைகளையும், ஊழலையும், லஞ்சத்தையும், நீங்களும் நானும் படக்கூடிய இன்னல்களையும், துன்பங்களையும், துயரங்களையும், பாலியல் வன்கொடுமைகளையும், கஞ்சா சாராய வியாபாரம் எல்லாத்தையும் நாங்கள் சுட்டி காட்டுறோம். நீங்க ஒரு தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா கொடுமைகளுக்கும் காரணம் இங்க இருக்கக்கூடிய MLA, இங்க இருக்கக்கூடிய MP. அதை தெரிஞ்சுக்க. உங்க ஊர்ல சாராய கடையில வியாபாரம் பார்க்கிறானா, சாராய விற்கிறானா, அதுக்கான MLA MP. உங்க ஊர்ல கஞ்சா விற்கிறானா, அதுக்கான MLA MP. உங்க ஊர்ல பாலியல் வன்கொடுமை நடக்குதா, அதுக்கான MLA MP. உங்க ஊர்ல லாட்டரி கிடைக்கிறானா, அதுக்கான உங்க ஊர்ல MLA MP. நாம படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும், நாம படக்கூடிய கொடுமை, லஞ்ச ஊழல், பாலியல் வன்கொடுமை அனைத்திற்கும் காரணம் நாம ஓட்டு போட்டு சேர்த்த MLA MP-யும். இவரை செஞ்ச கொடுமை. இவரை யார் தெரிஞ்சிருந்தா? உங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி, எங்க தாத்தா பாட்டி, நம்ம தாத்தனம் பாட்டுல நம்ம ஆத்தாள் அப்பாடு செஞ்ச பாவம் வேண்டா. நம்ம ரோடோட கத்தி தெரியாது. உங்க முன்னாடி நான் கத்துறேன். நானு எங்க அப்பா திமுக, எங்க அப்பா திமுக உதயசீரன் ஓட்டு போடுறதுனால, உதயசீரன் ஓட்டு கேட்கறாரு. அப்பா செஞ்ச பாவத்துக்கு நான் ரோடோட கத்துறேன். அதே உண்மை. எங்க அப்பா தெய்வமா பார்த்துட்டு இருப்பாரு. மயம் பாடுறா, நான் செஞ்ச தப்பு கட்டிக்கிறீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கல. மாற்றி ஒரு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க, படிச்ச இளைஞர்கள் ஓட்டு போடுங்க. நீங்க தெரிஞ்சுக்கல, நம்ம அப்பா அம்மாவுடைய சொத்து நம்மளுக்கு பங்கு இருக்கு. நம்ம தாத்தா பாட்டனுடைய சொத்து நம்மளுக்கு தான் பாத்தி இருக்கு, நம்மளுக்கு தான் பங்கு இருக்குன்னா, நம்ம அப்பா அம்மாவும் நம்ம தாத்தா பாட்டனை செஞ்ச பாவத்திலேயே நம்மளுக்கு பங்கு இருக்கு. இன்னைக்கு இந்த ஊர்ல நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஊர்ல சாலை பிரச்சனை இருக்கு, தெருவிளக்கு பிரச்சனை இருக்கு,
குளம் தூர்வாரல, கம்மா தூர்வாரல, குடிக்க தண்ணி இல்ல, சரியான கழிவறை வசதி இல்ல. பேருந்து நிலையத்துக்கு வந்தா பேருந்து இலவசங்க, பேருந்து பயணிக்கக்கூடிய பேருந்து இலவசம். பேருந்தை விட்டு இறங்கினா கட்டூசி போறதுக்கு மூத்திரம் போறதுக்கு 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா. இந்த கொடுமை எங்கேயா பாத்தீங்களா? நீங்க சேரமகாதேவ பேருந்து, அம்பாசமுத்திரம் பேருந்து, இங்க இருக்கக்கூடிய எல்லா பேருந்து நிலையங்களுக்கும் போக, ஒண்ணுக்கு போக இடம் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணுக்கு போக இங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆம்பளையால் எங்க வேணாலும் போயிடலாங்க. பெண்கள் சிறுநீர் கழிப்பதற்கு எங்கேயாவது இடம் இருக்கா? இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு எங்கேயாவது இடம் இருக்கா? தாய்ப்பால் கொடுப்பதற்கு இடம் இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்குமான காரணம் நாம ஆட்சி அதிகாரத்தை தவறான நபர்களின் கையில் கொடுத்ததுனால, தவறான நபர்களினுடைய தலைமையை தேர்ந்தெடுத்ததால் நாம கஷ்டப்படுறோம். நிறைய நேரம் நாங்க உள்ள பேச வேண்டியிருக்கு. கடைசியா ஒண்ணே ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். நாம இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் தூக்கி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சாமி கும்பிடுவோம். கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய 90 விழுக்காட்டு நபர்கள் ஏதாவது ஒரு சாமியை, அது இயேசுவா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், அகத்தியரா இருக்கலாம், யாரை வேணாலும் கும்பிடுவோம். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்க, நீங்க சாமி உங்களையில ஒன்று தெரிஞ்சுக்க. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா வகையான அந்நியாச்சாரத்துக்கு காரணம் அரசியல்வாதியோ போலீஸ்காரரோ அரசு அதிகாரிகளோ கிடையாதுங்க. அவர்களை தேர்ந்தெடுத்த நாம தான். நாம இந்த ஒத்த விரல நாம போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மாதிரி தலைவர்கள் அவர்களுடைய சுய லாபத்திற்காக, அவர்களுடைய வாழ்க்கைக்காக, அவர்கள் பகட்டு வாழ்க்கை, பழுதான வாழ்க்கை, கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மளுடைய வாழ்க்கையை சுரண்டி சுரண்டி தின்னு முடிச்சான். இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு நாம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை தீர்க்க நினைச்சீங்கன்னா, இந்த நாடு நல்லா இருக்க நினைச்சீங்கன்னா, இந்த நாட்டுல நீங்க நானும் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டா, உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு முடிச்சாங்க. எங்க இருந்தாலும் அப்படி காசு வச்சிருக்கீங்க, எங்கதான் இப்படி காசு வச்சிருக்காங்க பாரு. உண்மையிலங்க 50 ஆட்டோ சுத்துதுங்க ஒவ்வொருத்தருக்கும். இப்படி காசு எங்க இருந்து வருதுன்னு தெரியல. நாங்கள் பெட்ரோல் வாங்க, டீசல் வாங்க, மண்ணெண்ணெய் வாங்க பிச்சை எடுக்கிறோம். மண்ணெண்ணெய் கேட்டா ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் கொடுக்க மாட்டாங்க. பெட்ரோல் பங்கு பெட்ரோல் வாங்க போனா டீசல் வாங்க காசு இல்ல, பத்தல. டீசல் நாங்க ஊத்துன லிட்டருக்கு 1 மணி நேரம் ஓடுக்கிறாங்க. ஜென்ரேட்டர் வாடகைக்கு விட்டாங்க. ஊத்தி பார்த்தா அரை மணி நேரத்துல ஆஃப் ஆயிருது. கேட்டாங்க அதுல கார்பரேட் அரைச்சிருக்குங்க, அதை ரிப்பேர் பாக்குறாங்க. நாங்க எங்கிட்ட காசு வாங்கிட்டு அதே ரிப்பேரே பாக்குறாங்க. உண்மையிலே பஞ்சத்திலையும் பசிலையும் ஓடுறோம். எங்களை மாதிரி ஒரு பிச்சைக்கார கட்சியை பார்க்க முடியாது. எங்களை மாதிரி ஒரு பிச்சைக்கார வேட்பாளரை பார்க்கவே முடியாது. இங்க நீங்க எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தாட்டேன். நாங்க எதுக்குமே காசு கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு காசு கொடுக்குற வேலை எதுக்குமே டீ வாங்கி கொடுக்க மாட்டோம். எங்க கட்சிக்கார மூலம் புளிச்சோறு கட்டிட்டு வரேன். டெய்லி புளியோர் கட்டிட்டு வந்து பிரச்சாரத்துக்கு வர்ற அந்த மாதிரி நாம் கட்சி இருக்கு. நாங்கள் வாக்கிற்கு பணம் கொடுக்க மாட்டோம். வாக்கிற்கு பணம் கொடுத்தால் லஞ்சம், லஞ்சம் கொடுத்தால் வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த லஞ்சத்தை பல மடங்கு சம்பாதிக்கணும். ஆகவே ஓட்டிற்கு பணம் கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சம் வாங்கவும் மாட்டோம். ஒரு தடவை நம்பி ஓட்டு போடுங்க. இங்க பாருங்க, நீங்க ஓட்டு போட்டா நாங்க நல்லது செய்யறோமா? ஓட்டு போடாட்டி நல்லது செய்ய போராடுறோம். உங்களோட சேர்த்து தெருவுக்கு சரியில்லை, சாலை சரியில்லை, லஞ்சம் வாங்குறா, கொலை பண்றா, கொள்ளை வைக்கிறா, போலீஸ் ஸ்டேஷன் போனா காசை வாங்கிறது, கேச போடுறான், பொய் கேஸ் போடுறான். என்னால ஓட முடியல, உட்கார முடியல. கல்வி இலவசமாக கிடைக்கிற தரமில்லாத கல்வி, தரமில்லாத அரசு மருத்துவமனை, தரமில்லாத பள்ளிக்கூடம், தரமில்லாத கல்லூரி, காசு லட்சத்தை கொட்டி படிக்க வைக்கிற பிள்ளை குட்டியில நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கஷ்டமான மாறன் எம்எல்ஏ பிள்ளை, எம்பி பிள்ளை ஒரே மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். எம்எல்ஏ மாற எம்பி மாற ஒரே மாதிரி கல்வியோட படிக்கணும். எம்எல்ஏ எம்பி பணக்கார ஏழை எல்லா பேரும் ஒரே வகையான மருத்துவமனைக்கு போகணும். மருத்துவ கொள்ளை ஒழிக்கப்படணும், கல்வி கொள்ளை ஒழிக்கப்படணும், தண்ணீர் வியாபாரமயமாக தடுக்கப்படணும். இந்த மக்களுடைய வாழ்வியல் சிறக்கணும். உங்க ஊரில் உங்களுக்கு தரமான, சமமான, சமத்துவமான கல்வி கிடைக்கணும். உங்க ஊரில் கல்விக்கு தகுந்த அரசு வேலை கிடைக்கணும். அரசு வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கணும். நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு விட பரிசீலனைகள் வாய்ப்பு கொடுங்க. உங்க முன்னாடி நிக்கிற நான் 15 ஆண்டுகளாக தோற்றுக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷத்துல 15 ஆண்டுகளாக இந்த நாம் தமிழர் கட்சியிலே போட்டிடுறேன். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாளிலிருந்து இதில் பயணிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் 15 ஆண்டுகளாக நான் வேட்பாளர். 15 ஆண்டுகளாக தோற்றுக்கிறேன். 15 ஆண்டுகளாக ரோடோட கத்துறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, எங்கள் பாவம் இந்த மண்ணில் வாழக்கூடிய லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் ஆசைப்பட்டு ஓட்ட வைக்கக்கூடிய நபர்களுடைய பாவத்தை சேர்க்காதீங்க. எங்களுடைய பாவத்தை லஞ்சத்துக்காக காசை கொடுத்து ஓட்ட வாங்குற நபர்களுக்கு ஓட்ட போட்டு ஓட்ட வித்து எங்களுடைய பரிபாவங்களுக்கு ஆளாகாதீங்க. இந்த அரசியல் மிக தூய்மையானது. மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை செய்யக்கூடிய அரசியலை வியாபாரமாக்கி சாக்கடை ஆக்கிட்டாங்க. இந்த சாக்கடையை சுத்தம் செய்ய ஒரு பட்டாளம், நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இளைஞர் பட்டாளம் இந்த அரசியலை சாக்கடையாக்கிய திராவிட பண்டிகை விட்டு விட்டு இந்த சாக்கடையை சுத்தம் செய்ய வந்திருக்கோம். எங்களை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்காக போராட ஒரு நாளையும் இல்ல. ஒரு தடவை உங்களுக்காகவே போராடிக்கிட்டு இருக்க 15 ஆண்டுகளாக தோற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தடவை படித்த இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் மட்டும் ஒண்ணு சொல்றேன், எந்த பொருள் வாங்கினாலும் ஒப்பீடு செஞ்சுதான் வாங்குறீங்க. எந்த பொருள் வாங்கினாலும் ஒப்பீடு செஞ்சு அவங்க என்ன சொல்றீங்க? சாசா காப்பி கார்னர், சாசா காப்பி கார்னர்ல ஒரு டீ மாஸ்டர் தேவைப்படுறாரு. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு டீ மாஸ்டர் நிப்பாட்டி வராங்க. என்ன சாசா கடையோட ஓனர் நிப்பாட்ட மாட்டாரு. என்ன செய்வாரு? மாஸ்டர் கூப்பிட்டு டீ போட தெரியுமா, காஃபி போட தெரியுமா, 1 லிட்டர் பால்ல எத்தனை டீ போடுவ, 1 கிலோ சக்கரை விட்டா எத்தனை டீ போடுவ, 1 லிட்டர் தண்ணி விட்டா எத்தனை டம்ளர் கழுவுவ, இதெல்லாம் ஒப்பீடு செய்வாங்க.
கேட்பாங்க. ஒரு கேஸ் கொடுத்தா எத்தனை நாள் ஓட்டுவ? இல்ல கேஸை வீணாக்குவியா, ஜீனியை வீணாக்குவையா, ஆற்றும் போதே பாலை வீணாக்குவியா, டிகாசனை வீணாக்குவியா? இதை பூரா பார்த்து தேங்க ஒரு டீம் மாஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு டீம் மாஸ்டர் தேர்ந்தெடுக்கும் போது ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பியை ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது ஏன் ஒரு சரியான நபராக, படித்த நபராக, அவருடைய கொள்கையை சரியாக செல்லக்கூடிய நபராக, அவன் கட்சியினுடைய கொள்கை சரியாக இருக்கக்கூடிய நபராக ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் இல்லையான்னு பார்த்து இவன் சரியானவனா தவறானவனா, இவன் இதற்கு முன்னாடி வெற்றி பெற்றவனா வெற்றி பெறவில்லையா, வெற்றி பெற்றான் என்றால் இதற்கு முன்னாடி நல்ல செஞ்சான செய்யலையான பார்த்து ஒரு தடவை படித்த இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்க. எல்லாத்தையும் ஒப்பீடு செஞ்சு பாருங்க. நான் விட விரும்ப ஓட்டு கேட்கிறேன். நீங்கள் செலுத்துவது வாக்கு அல்ல, உங்கள் எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் பாருங்க. மற்ற கட்சிகளோட கொள்கைகளையும் மற்ற கட்சிகளையும் ஒப்பிட்டு பாருங்க. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையும் நாம் தமிழர் கட்சியுடைய சித்தாந்தத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி சிறந்தது என்றால் விவசாயத்திற்கு ஓட்டு போடுங்க. மற்ற வேட்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஒப்பிட்டு பாருங்க. மற்ற கட்சிகளுடைய வேட்பாளரோட நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் சிறந்தவராக இருந்தால் கல்வி, உழைப்பு, சித்தாந்தம், செய்யக்கூடிய திட்டங்களுடைய முன்னெடுப்பு, இதுல எல்லாத்திலையும் தலை சிறந்தவர்களாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கையும் அதனுடைய வேட்பாளர்கள் இருந்தால் மட்டும் எங்களுடைய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எங்களுடைய சின்ன விவசாய சின்னம். நீங்க வாக்குப்பட்டியல ஓட்டு போட போகும்போது வரிசை என்னன்னா மூணாவது இடத்துல இருக்கும். மற்ற கட்சிகளுக்கு ரெட்டாயிரம் பரிச்சது தெரியும், கை சின்னம் பரிச்சது தெரியும். ஆனா நாம் தமிழர் கட்சியோட சின்னம் மட்டும் டல்லா இருக்கும், டம்மியா இருக்கும். நீங்க என்ன செய்யணும், இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இருக்காங்கல்ல, அது மாதிரி நாச்சு தேடி பிடிச்சி வரிசையா ஒவ்வொரு பட்டனா பார்த்து அமைக்கி பாத்துறாங்க. தடவி பாருங்க. தடவி பார்த்து மூணு அமைக்கி பாத்தீங்க முதல்ல வந்துச்சுன்னா முதல் எடுத்தோடனே எஸ்ஐசி பையனா இருக்காரு, எங்க ஐயா ஓட்டு வந்துடும். அமைக்கி பார்த்து விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாண்டு போயிடுவார். ஏற்கனவே 10 வருஷம் விளையாண்டு முடிச்சுட்டு குற்றாலத்துல சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப மீண்டும் ஒரு தடவை அவங்களுக்கு ஓட்டு போடுவது முன்னுதான் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வாக்கியரிசி போட்டு மூடுறது ஒண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு அச்சதை போட வேண்டும் என்று நினைத்தால் நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்க செலுத்த போது வெறுமன வாக்கல்ல, எதிர்கால குழந்தைகளுடைய உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், உங்களுடைய பேரன், உங்கள் பேத்தியுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது உங்களுடைய கைவிரல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது அப்போ உங்க கை நடுக்கத்தோடு நீங்க போட வேண்டிய சின்னம் மூன்றாவதாக வாக்குப்பட்டியில் இருக்கக்கூடிய விவசாய சின்னம். விவசாய சின்னம் இங்க இருக்கவங்க யாராவது திமுக அதிமுக உங்க ஐயாவை பத்தி ஏதாவது பேசிட்டீங்கன்னா தவறு நினைக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. வேற வழியில இன்னும் திட்டுவேன், மாணவர்களை திட்டுவேன். வாழ்க்கையில அவர் வாழ்க்கையில ஐயா இசைக்கு சுத்தாயா இனிமேல் இப்படி ஒரு எதிரியே பார்க்காத அளவுக்கு இது அவர் இனிமேல் ஜெயிச்சு வந்தார்கள். ஒருவேளை அவர் ஜெயிக்க மாட்டார், மொத்தமா முச்சந்தி மண்ணா மடியில கட்டிட்டு அனுப்புவேன். ஒருவேளை ஜெயிச்சு வந்துட்டால் இதை ஒருத்தர் மாநிலத்துக்கு எடுத்து மந்தையில் விட்டு சந்தி செய்ய வச்சு போயான்ற பயம் அவருக்கு இருக்கணும். அவர் இன்னும் நிறைய பேர் வச்சு மிரட்டி பார்த்துட்டாரு. என் கட்சிக்காரனை வச்சு மிரட்டி பார்த்துட்டாரு, உள்கட்சிக்குள்ள வச்சு மிரட்டி பார்த்துட்டாரு, காவல்துறை வச்சு மிரட்டி பார்த்துட்டாரு, தேர்தல் ஆணையத்தை வச்சு மிரட்டி பார்த்துட்டாரு. 4 மணி தேர்தல் ஆணையத்துல மாலை 4 மணி வரை என்னுடைய வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ள விடாமல் செய்வதற்கு 20 வழக்கறிஞர், 5 சுயேட்சை அணிக்கு 5 சுயேட்சை வழக்கறிஞர், அந்த 5 சுயேட்சைக்கும் வழக்கறிஞர் துணைக்கி ஒருத்தவங்க போட்டு 20 பேரை வச்சு மிரட்டுற சாயங்காலம் வரைக்கும். நான் உள்ள போய் பையன் நின்று, ஏன்னா நான் பிழைக்கிறதுக்காக, என்னை பாதுகாக்கிறதுக்காக, என்னை சுத்தி இருக்கிற என் கட்சிக்காரனை பாதுகாக்கிறதுக்காகவும் என் சமுதாயத்தில் என் ஊரில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பேன் தான் வழக்கறிஞருக்கு படிச்சு. என்னுடைய 7வது டிகிரி தான் என்னுடைய வழக்கறிஞர் படிப்பு. அப்படி இருக்கிற நானு என்னுடைய வேட்புமனு தள்ளுபடி பண்ண வச்சிருவான். முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி என்னைய பத்தி என்னைய கேட்டுனா கூட சொல்லுவேன். என்னைய பத்தி ஐயா உன்னுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யணும், ஏதாவது டாக்குமெண்ட் கொடுப்பானா நானே கொடுத்துருப்பேன். தப்பு தப்பா புரியுள்ள மாதிரி 4 பேர்த்த கொண்டாந்து உட்கார வச்சு அவருக்கு கிழக்கும் தெரியல மேற்கும் தெரியல புளியங்கோட்டைக்கு சனிமுறையும் தெரியல. சண்டால பேரை காலையில இருந்து கூட்டுறான், புதியா எழுதி கொடுக்குறான். காலையில் ஒரு மணி எழுதி கொடுக்குறான், மதியானம் ஒரு மணி எழுதி கொடுக்குறான், சாயங்காலம் ஒரு மணி எழுதி கொடுக்குறேன். என் வேட்புமனு தள்ளுபடி பண்ண நான் ஜம்மு உட்காந்துக்கிட்டேன். எனக்கு தெரியும் என் கேஸ் என் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு, நான் எத்தனை சாராய கிடையாது போய் போராடி இருக்கேன், எத்தனை கல்குவாரி எதிராக போராடி இருக்கேன், எந்தெந்த ஊர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கேன், போராட்டம் பண்ணிருக்கேன், எவ்வளவு வழக்கு என் மேல இருக்கு, எந்தெந்த வழக்க 468 சிஆர்பிசி 468 க்ளோஸ் பண்ணிருக்கேன், எந்தெந்த கேஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போய் க்ளோஸ் பண்ணிருக்கேன், எந்தெந்த கேஸ் செஷன்ஸ் கோர்ட்ல க்ளோஸ் பண்ணிருக்கேன், எந்தெந்த கோர்ட்ல மதுரை ஹைகோர்ட்ல காம்ப்ரமைஸ் க்ளோஸ் பண்ணிருக்கேன். இது எல்லாமே எனக்கு தெரியும். என் கேஸ் பத்தி எனக்கு தெரியாதா? எத்தனை கிளையனுக்கு நான் கேஸ் நடத்துறேன், என் கேஸ் எனக்கு தெரியாதா? இவ்வளவு தெளிவா எழுதி வைக்கிறேன். என்ன ஐயா இசைக்கு சுத்தா இந்த பாடுபடுத்தினார். உண்மையிலே சொல்றீங்க, நான் இசைக்கு சுத்தா ரொம்ப சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ண நினைச்சு நான் கூட நினைச்சு ஒருவேளை நல்லவரா இருந்துருவாரோ அப்படின்னு நினைச்சா போனேன். ஆனால் வேட்புமனு பரிசீலனை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா லேஸ்பட்ட ஆள் இல்ல, நச்சு பாம்பு. இந்த நச்சு பாம்பை விட்டால் என் அம்பாசமுத்திரம் மக்களை தீண்டிக்கிட்டே இருக்கும். நேரடியா தீண்டா நம்ம சுட்டு போயிடும் சொல்லி மறைமுகமா நம்மளை தீண்டிக்கிட்டே இருக்கு. எப்ப வேணாலும் நம்ம மக்களுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஏத்திக்கிட்டே இருப்பாரு. தெரிஞ்சுதான் ஐயா இசைக்கு சுப்பையாதான் இந்த தொகுதியுடைய முதல் எதிரி, முதல் துரோகி. ஆகவே இந்த பச்சோந்தியினுடைய எதிரித்தனத்தை துரோகத்தனத்தை நான் தோலுரித்தே காட்ட வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்க தான் ஜெயிப்போம். ஒருவேளை இல்லை 7வது பணத்தை கொடுத்து காசு கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து வெற்றி பெற்று
வந்தால் அடுத்த 5 ஆண்டுகள் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டே போறது, வயிற்ற புளிய கடிச்சிட்டே இருக்கணும். அந்த அளவிற்கு மக்கள் புரிய தீவிரமா செய்வேன். எங்கெல்லாம் அவர் கொள்ளையடிக்க நினைக்கிறான் அங்கெல்லாம் கட்டப்படுது, எங்கெல்லாம் ஊழல் பண்றா அங்கெல்லாம் ஆட்சியில தவறு உரிமை தருதுல தகவல் கேட்டு தொடர்ச்சியா நீதிமன்றத்தில் எழுதிட்டே இருக்கு. அவர் வழக்கறிஞர்ல பிஹெச்டி, நான் வழக்கறிஞர்ல வெறும் இளம் தான். வாங்க மோதி பார்ப்போம். தொகுதியில மோதணுமா மோதுவோம், சட்டப்படி மோதுவோமா மோதுவோம், ஆட்சியில தகவல் உரிமை சட்டத்தில் மோதுவோம். என்னையும் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க செஞ்ச ஊழலை நான் நியாயமாக நேரடியாக சட்டப்படி சந்திப்பேன். உங்களுடைய உண்மையான முகத்தை தோடு விட்டு மக்கள் முன்னாடி காட்டுங்க. ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதை திரும்ப திரும்ப போய் ஐயா இசைக்கு துப்பாய்க்கு எதிராக போராடி உங்களுக்கு நல்ல செய்ய வைக்காதீங்க. நீங்களே எனக்கு நேரடியாக வாக்கு செலுத்தி என்னை நல்ல செய்ய வச்சிருங்க. யாராவது இங்க இருக்கவங்க உங்க ஐயாவை பத்தி தப்பா பேசுறேன், உண்மையத்தையும் பேசினேன், இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி கஷ்டமா இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்குங்க, நல்லபடியா கஷ்டப்படுங்க, சந்தோஷமா கஷ்டப்படுங்க. ஆனா இப்படிதான் பேசுங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் அவர் ஜெயிக்காக நல்லபடியா விட்டு போயிரு. இப்ப யாராவது எப்படியாவது வீட்டு துறையை பத்தி பேசணும், என்ன ஒண்ணுமே இல்ல. திமுக பத்தி பேசணுமா ஒண்ணுமே இல்ல. அவருடைய பணையாவை பத்தி பேசணும், அவர் மய பிரபாகரனை பத்தி பேசணும் இல்ல. அவங்களும் ராஜாண்டா மாணவர்களுக்கு எடுத்துருப்போம். நிச்சயமா அவங்க இல்ல. வீட்டுத்துறை பாவம், அவருக்கே அவர் நல்ல செய்ய மாட்டாரு. அவரே வீட்டை தர மாட்டாரு. என்னைக்காவது வீட்டுத்துறையை பாத்தீங்களா? இந்த தெருவிலே வீட்டுத்துறை ஐயா வராட்டி அவரு போய் கிராமத்துல போவாரு. அதனால அவர் உறுதியா ஜெயிக்கவே மாட்டாரு. இங்க போட்டி 2 ஒண்ணு ஊழல் செய்த பெருச்சாளி ஐயா இசைக்கு சுப்பையா இருக்கும். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் 15 ஆண்டுகளாக படித்த படிப்பை பார்த்த வேலையை விட்டுவிட்டு சொந்த காசில் போராடி கொண்டிருக்க நாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போட்டு இதுல நீங்க யாரை ஜெயிக்க வைக்க போறீங்க? அவர் பணத்தை நம்பி நிற்கிறார், பணநாயகத்தை நம்பி நிற்கிறார். நான் உங்களை ஜனநாயகத்தை நம்பி நிற்கிறேன், என் தாய் தமிழ் உறவுகளை நம்பி நிற்கிறேன். உண்மையிலே நான் பேசுறது உண்மைனா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்க கையில் இருக்கக்கூடிய துண்டறிக்கை போட்டோ எடுத்து Facebook, WhatsApp, Instagram, Twitter எல்லாத்தையும் போட்டு விடுங்க. தினசரி ஸ்டேட்டஸ் வைங்க. சீமானங்க பேசக்கூடிய வீடியோக்களை கத்துறது ஸ்டேட்டஸ் வைங்க. எல்லா இன்ஸ்டாகிராம்லயே போட்டு விடுங்க. நான் வந்து ஐயா இசைக்கு சுப்பையா பத்தி பேசுறேன், எல்லா பேச்சிலும் போட்டு விடுங்க. ஒரு பேச்ச பேசினாலே ஊர் போய் சேர்ந்துருச்சு. இன்னமும் நிறைய போட்டுட்டே இருங்க, கேட்டுட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, எவனாலும் ஒருத்தர் இதுவரைக்கும் ஐயா இசைக்கு சுப்பையாவை இந்த அளவுக்கு பேசியிருப்பான் அவர் தனிப்பட்ட முறையில பேசல, அவர் வேற எதுவும் கெட்ட வார்த்தையில பேசல. அவர் என்னென்ன மக்களுக்கு துரோகம் செஞ்சாரோ, இந்த மண்ணில் இருந்து என்னென்ன துரோகங்களை அவர் செய்தாரோ, தனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு என்னென்ன பொய் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதை பூரா தோல் உரிச்சு காட்டுறேன். நான் பேசியது தவறுனா ஐயா இசைக்கு சுப்பையாவினுடைய தவறுகளை நான் சுட்டிக்காட்டியதை காணொலிகளாக பதிவு செய்திருக்கான். அந்த காணொலிகளை அகராதின்ற யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸா வரும், நாட்டாண்மைன்ற யூடியூப் சேனல்ல ஃபுல் வீடியோ வரும். நாங்க பேசின சரினா அதை கத்தரிச்சு எடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸா வைங்க. நன்றி. டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சா கூட போதும். நன்றி. உங்களுடைய நிறைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்து பேசுனதை கேட்டது மனமார்ந்த நன்றிகள். முதலாளி ஜெகன் முதலாளி போயிட்டாங்க. இனிமேல் ஏதாவது பிரச்சனை எசிக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஒரு நடை தேவையாரு. பத்திரம் பாருங்க, வியாபாரம் புத்து.